ஆப்கானில் கொட்டித் தீர்த்த கனமழை, வெள்ளத்திற்கு 50 பேர் பலி. பூமியை ஒத்த புதிய கிரகம் கண்டுபிடிப்பு. ஜெர்மனியின் இராணுவ திட்டத்திற்கு கனடா நிதியுதவி. உலகின் ஆபத்தான நாடொன்றுக்கு விஜயம் செய்துள்ள இளவரசர் ஹரி, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. உக்ரைனுக்கு $400 மில்லியன் இராணுவ உதவி, அமெரிக்காவின் அதிரடி அறிவிப்பு. தைவானை மீண்டும் உலுக்கிய சக்தி வாய்ந்த பூகம்பம். மேம்பாலத்திலிருந்து ஆற்றில் கவிழ்ந்த பேருந்து, பதற வைக்கும் வீடியோ. காலமானார் அபுதாபி இளவரசர் ஷேக் ஹஸ்ஸா. உக்ரைனுக்கு $400 மில்லியன் இராணுவ உதவி, அமெரிக்காவின் அதிரடி அறிவிப்பு. உக்ரைனுக்கு மேலும் $400 மில்லியன் மதிப்பிலான ஆயுத உதவிகளை வழங்குவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையான போர் இன்று 806வது நாளாக நீடித்து வருகின்ற நிலையில் இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் பலியாகி இருக்கின்றனர். குறித்த போரில் உக்ரைனுக்கு ஆயுத உதவிகளை அமெரிக்கா உட்பட மேற்கத்திய நாடுகள் பல வழங்கி வருகின்றன. அத்துடன் போரை நிறுத்த பல்வேறு நாடுகள் முயற்சி செய்து வரும் நிலையில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு இரு நாடுகளும் உடன்படாததால் போர் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த நிலையில் உக்ரைனுக்கு மேலும் $400 மில்லியன் மதிப்பிலான ஆயுத உதவிகளை வழங்குவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதில் இராணுவ டாங்கிகள், ஏவுகணைகள் உட்பட அதிநவீன ஆயுதங்களும் அடங்கும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. மேலும் இதன் மூலம் ரஷ்யாவுடனான போர் தொடங்கியது முதல் உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கிய ஆயுத உதவி $50.6 பில்லியன் எட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காலமானார் அபுதாபி இளவரசர் ஷேக் ஹஸ்ஸா. அபுதாபி இளவரசர் ஷேக் ஹஸ்ஸா பின் சுல்தான் பின் சயீத் அல் நஹியான் காலமானதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் இவர் நேற்று முன்தினம் காலமானதாக அபுதாபி அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. காலமான அபுதாபி இளவரசர் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹியானின் மூத்த மகன் ஆவார். இந்த நிலையில் இவரது மறைவுக்கு உலக தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்துள்ள நிலையில் அதிபர் அலுவலகம் இவருக்கு இரங்கல் குறிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: இறைவன் இவருக்கு பரந்த கருணையை கொடுக்க வேண்டும், அத்துடன் அவருக்கு சொர்க்கத்தை வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் அவரது குடும்பத்தினருக்கும் மற்றும் உறவினர்களுக்கும் ஆறுதலை வழங்க எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அபுதாபி இளவரசரின் வயது குறித்து தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை என்பதுடன் இவர் குதிரை சவாரி செய்யும் வல்லமை கொண்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆப்கானில் கொட்டித் தீர்த்த கனமழை, வெள்ளத்திற்கு 50 பேர் பலி. ஆப்கானிஸ்தானில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்திற்கு 50 பேர் பலியாகி இருக்கின்றனர். ஆப்கானின் தலைநகர் காபூல் உட்பட பல பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அங்குள்ள பல்வேறு ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு உண்டாகி இருக்கின்றது. இதனால் பொதுமக்கள் கடும் சிரமத்துக்கு ஆளாகி இருக்கின்றனர். வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 50 பேர் பலியாகி இருக்கின்றனர். மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளதாகவும் மீட்பு நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அந்நாட்டு தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் நாட்டின் பல நகரங்கள் வெள்ளத்தினால் சூழப்பட்டுள்ளதாகவும் இதனால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பலர் வீடுகளையும் இழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேம்பாலத்திலிருந்து ஆற்றில் கவிழ்ந்த பேருந்து, பதற வைக்கும் வீடியோ. ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து பாலத்திலிருந்து கவிழ்ந்து ஆற்றில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. மொய்கா ஆற்றின் மேம்பாலத்தில் பயணிகளுடன் வந்து கொண்டிருந்த பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடி ஆற்றில் கவிழ்ந்திருக்கின்றது. இந்த பேருந்தில் மொத்தம் 20 பேர் பயணித்துள்ளதாகவும் இதில் 3 பேர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 6 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளனர். இவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தண்ணீரில் மூழ்கிய பேருந்திலிருந்து 12 பேரை அவசரமாக உதவியாளர்கள் மீட்டுள்ளதாகவும் மீட்பு பணி முடிந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. பேருந்து விபத்தில் சிக்கிய வீடியோ காண்பவர்களை பதற வைத்திருக்கின்றது. மேலும் இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகின்றது. தைவானை மீண்டும் உலுக்கிய சக்தி வாய்ந்த பூகம்பம். தைவானில் சக்தி வாய்ந்த பூகம்பம் ஒன்று மீண்டும் ஏற்பட்டுள்ளது. குறித்த நிலநடுக்கமானது ஹூலியன் மாகாணத்தின் கடற்கரை பகுதியில் நேற்று மாலை ஏற்பட்டுள்ளதாக சீன நில அதிர்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. இதன்படி இந்த பூகம்பம் டிக்டர் அளவுகோலில் 5.8 பதிவாகியதாக ஹூலியன் கடற்பகுதியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தை மையமாக கொண்டு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை. மேலும் கடந்த மாதம் தைவானை உலுக்கிய பயங்கர பூகம்பத்தால் 12 பேர் வரை உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. உலகின் ஆபத்தான நாடொன்றுக்கு விஜயம் செய்துள்ள இளவரசர் ஹரி,
விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பிரித்தானிய இளவரசர் ஹாரி மற்றும் மோகன் மார்கல் நைஜீரியாவுக்கு விஜயம் செய்துள்ளமையானது பிரித்தானிய தரப்பில் பெரும் சர்ச்சையை தோற்றுவித்துள்ளது. அத்தியாவசிய பயணம் தவிர மற்ற அனைத்தையும் ஹாரி மற்றும் மேகன் தவிர்க்க வேண்டும் என பிரித்தானிய அரசு தரப்பிலிருந்து அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உலகின் 12வது ஆபத்தான நாடாக நைஜீரிய சர்வதேச தரப்பில் பட்டியலிடப்பட்டுள்ளது. மேலும் 1,00,000 பேரில் 34 பேர் கொலை விகிதம் மற்றும் கடத்தல்காரர்களுக்கு வாய்ப்புள்ள நாடாக நைஜீரியா காணப்படுகிறது. இந்த நிலையில் ஹரியின் இந்த பயணம் பிரித்தானியாவின் பாதுகாப்பு தொடர்பில் கேள்விக்குட்படுத்தியுள்ளது. நைஜீரிய தலைநகர் அபுஜா ஒப்பீட்டளவில் பாதுகாப்பானதாக கருதப்பட்டாலும் பயண திட்டத்தில் வடமேற்கு நைஜீரியாவில் உள்ள கடுனாவில் இராணுவ தளம் சிவப்பு மண்டலமாக பார்க்கப்படுகின்றது. மேலும் சர்வதேச ரீதியில் மிகவும் ஆபத்தானது எனவும் கூறப்படுகின்றது. ஜெர்மனியின் இராணுவ திட்டத்திற்கு கனடா நிதியுதவி. உக்ரைனுக்காக வான் பாதுகாப்பை வழங்குவதற்கான ஜெர்மனியின் திட்டத்திற்கு கனடா பூரண ஆதரவை வழங்கும் என கனடிய பாதுகாப்பு அமைச்சர் பில் பிளேயர் உறுதியளித்துள்ளார். இந்த திட்டத்தின் முதல் கட்டமாக 76 மில்லியன் கனடிய டாலர்களை உதவியாக வழங்க உள்ளதாக அறிவித்துள்ளது. ஒட்டவாவில் இடம்பெற்ற ஜெர்மன் பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் உடனான சந்திப்பை தொடர்ந்து பில் பிளேர் ஒரு அறிக்கையில் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, ஜெர்மனியின் முயற்சியில் கனடா இணையும் என்பது இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இது உக்ரைனுக்கான வான் பாதுகாப்பு அமைப்புகளை விரைவாக வழங்க சர்வதேச சமூகத்திடமிருந்து பணம் மற்றும் வளங்களை திரட்டுகிறது. ஆயிரக்கணக்கான உக்ரைனியர்களை கொன்றது மற்றும் மருத்துவமனைகள், மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளை அளித்த ரஷ்ய வான்வழி தாக்குதல்களுக்கு எதிரான உதவியாகும் என்று கனடிய பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கனடிய ஆயுதப்படை வீரர்கள் இப்போது ஜெர்மனியில் பாதுகாப்பு உதவிக்குழுவின் ஒரு பகுதியாக இருப்பதாகவும் இது உக்ரைனுக்கு இராணுவ உதவிகளை வழங்குவதற்கு உதவுகிறது என்றும் ஆயுதப்படைகளுக்கு உடனடி மற்றும் நீண்டகால பயிற்சி தேவைகளை திட்டமிட்டுள்ளது என்றும் கூறப்படுகின்றது. ஏப்ரல் 17 அன்று ஜெர்மன் அரசாங்கம் உக்ரைனுக்கு வழங்க கூடுதல் வான் பாதுகாப்பு அமைப்புகளை கண்டறியும் முயற்சிகளை ஆரம்பித்தது. டென்மார்க் மற்றும் நெதர்லாந்துடன் நிதி முயற்சிகளை ஆராய்வதற்காக ஜெர்மனி முன்னர் அறிவித்திருந்தது. மேலும் ஜெர்மனியின் முயற்சிக்கு 200 மில்லியன் யூரோக்கள் பங்களிப்பதாக ஏப்ரல் மாதம் பெல்ஜியம் கூறியமை குறிப்பிடத்தக்கது. பூமியை ஒத்த புதிய கிரகம் கண்டுபிடிப்பு. சூரிய குடும்பத்திற்கு அருகில் பூமியை விட 2 மடங்கு பெரிய பூமியை ஒத்த கிரகம் ஒன்றினை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். சூரிய குடும்பத்துக்கு அப்பால் உயிரினங்கள் வாழக்கூடிய வேறு கிரகங்கள் தொடர்பில் பல ஆண்டுகளாக ஆராய்ச்சிகள் தொடர்ந்து வருகின்றன. இந்த நிலையில் நமது சூரிய குடும்பத்துக்கு அருகிலேயே மற்றொரு பூமியை விஞ்ஞானிகள் தற்பொழுது கண்டுபிடித்திருக்கின்றனர். குறித்த கிரகமானது நமது பூமியிலிருந்து சுமார் 41 ஒளியாண்டுகள் தொலைவில் அடர்ந்த வளிமண்டலத்துடன் இருப்பதாகவும் பூமியை விட 8 மடங்கு எடை கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. புதிய கிரகத்துக்கு சூப்பர் எர்த் என்றும் 55 கேன்கிரி என்றும் பெயர் சூட்டியுள்ள விஞ்ஞானிகள் இது ஒரு நட்சத்திர மண்டலத்துக்கு அருகில் மிகவும் ஆபத்தான முறையில் சுற்றுவதாக தெரிவித்துள்ளனர். நமது பூமி ஒருமுறை சுற்றி வர 24 மணி நேரம் ஆகும் நிலையில் விஞ்ஞானிகள் தற்போது கண்டுபிடித்துள்ள சூப்பர் எர்த் வெறும் 18 மணி நேரத்தில் தனது சுற்றுவட்ட பாதையை நிறைவு செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் சூப்பர் எர்த்தின் வளிமண்டலம் கார்பன் டை ஆக்சைடு அல்லது கார்பன் மோனாக்சைடு நிறைந்ததாக இருக்கலாம் என்றும் நீராவி மற்றும் சல்பர் டை ஆக்சைடு போன்ற பிற வாயுக்களை கொண்டிருக்கலாம் எனவும் விஞ்ஞானிகள் குறிப்பிட்டுள்ளனர். நமது பூமியைப் போலவே நிரந்தரமாக பகலிரவை கொண்டிருக்கும் இந்த கிரகத்தின் மேற்பரப்பில் மக்மா பெருங்கடல் சூழ்ந்திருந்தாலும் அதன் கொதிநிலை 4200 டிகிரி பராஹீட் என்பதால் இந்த கிரகத்தில் மனிதர்கள் வாழ வாய்ப்பு இல்லை என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இருந்தபோதும் அடர்த்தியான வளிமண்டலத்துடன் கூடிய இந்த கிரகத்தை கண்டுபிடித்திருப்பதன் மூலம் பால்வெளியில் இதுபோன்று பல்வேறு கிரகங்கள் இருப்பதற்கான சாத்தியங்களை ஆராய உதவியுள்ளதாக கூறப்படுகின்றது. அத்துடன் சூப்பர் எர்த் கிரகத்தை ஆராய்வதன் மூலம் நமது பூமி மற்றும் செவ்வாய் போன்ற கிரகங்களின் ஆரம்ப காலகட்டங்களை அறிந்து நுண்ணறிவு பெற முடியும் என்றும் விஞ்ஞானிகள் குறிப்பிட்டுள்ளனர்.